எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடம் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு அளவீட்டியல் அப்படிங்கிற பாடம். இந்த பாடமானது ஃபிசிக்ஸ்க்கும் கீழே வரும். ஓகேங்களா? நீங்கள் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் எஸ்ஜிடி எக்ஸாம் படிக்கிறீங்க, டெட் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த சயின்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கொஸ்டினில் ஒரு 20 கொஸ்டின்ஸ்க்கு மேலே எடுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை கொம்புமாங்க. ஏன்னா அந்த அளவு கொஸ்டின்ஸ் ஆனது தரமானது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி கடினமாக இருக்கிறத நீங்கள் எளிமையாக ஆக்கணும் அப்படின்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா மட்டும்தான் எக்ஸாமில், ஓகேங்களா, டெட்டாக இருந்தாலும் சரி, எஸ்சிடி இருந்தாலும் சரி, உங்களால் சரியாக எழுத முடியும். சரிங்களா? ஸோ இந்த அளவீட்டியல் அப்படிங்கிற பாடமானது எங்கெங்கே முதல்ல இருக்குது அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். 6th இருக்குங்க, 7th இருக்குது, 8th இருக்குது, 9th இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ எல்லா எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த அளவீட்டியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து மட்டும் 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 2 கொஸ்டின்ஸ்க்காக நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்களை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பாடம் படிக்க முடியுமா முடியாதுங்களா? முடியும் சார். முடியும். ஓகேங்களா? எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டரில் படிக்கணும். 6th, 7th, 8th, 9th. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த 2 பாடத்துலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும். கீழே கூடிய இந்த 2 பாடத்துலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து டெஃபினட்டாக கேட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டரில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் டீச் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸாக 9th கிடையாது, ரொம்ப லோவாக 6th கிடையாது. 2க்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு இன்டர்மீடியேட், ஒரு 8th இருக்கக்கூடிய அளவீட்டியல் அப்படிங்கிற பாடத்தை வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த லெசனில் நாம் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து அடிப்படை அளவுகள் என்றால் என்ன, ஓகேங்களா, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதோட யூனிட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த யூனிட்ஸ் வந்து எப்படி எழுதணும். ஓகேங்களா? இப்போ ஒரு பொருள் இருக்குது, அதோட நீளத்தை அளக்குறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் அப்படின்னா நீங்கள் 10ன்னு போட்டு கேஜின்னு போட்டிங்க அப்படின்னா நீளம் தப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த மதிப்பு ரைட்டு, ஆனால் யூனிட் நமக்கு என்னது தப்பு. ஓகேங்களா? ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் அப்படின்னு போடணும். ஓகேங்களா? அதுதான் வந்து அலகுகள். அதுக்கப்புறம் அளவீட்டு முறைகளையும் அளவீட்டிலையும் விளக்குதல். ஓகேங்களா? அளவீட்டு முறை வந்து என்னென்ன இருக்குது, அதை வந்து எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதேமாரி பல்வேறு முறைகள், அலகு முறை அப்படின்னா நிறைய யூனிட்ஸ் இருக்குது. ஓகே, நீளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் இருக்குது, நிறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம் இருக்குது, பொருளின் அளவுக்கு வந்து மோல் இருக்குது. இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக இந்த கிளாஸில் வந்து வெப்பநிலை, பொருளின் அளவு, மின்னோட்டம் மற்றும் ஒளிச்செறிவு இதை பற்றி நல்லா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து துல்லியத்தன்மை அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். தலைக்கோணம், திண்ம கோணம் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நாம் வந்து எந்த ஒரு செயல் இருந்தாலும் சரி, ஓகே, எந்த ஒரு ஆக்டிவிட்டி இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா அளவீடு இல்லாமல் இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா எனக்கு 1 கிலோ தக்காளி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா துணி கடைக்கு போகிறீங்க அப்படின்னா எனக்கு வந்து 3 மீட்டர் வந்து ட்ரெஸ் தாங்கன்னு சொல்லி கேட்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த 1ம் சரி, இங்கே இருக்கக்கூடிய இந்த 3யும் சரி, நம்ம என்னென்னு சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அளவீடு, ஒரு மெஷர்மெண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா அளவீடு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருந்த மெத்தட் வந்து எஃபிஎஸ் மெத்தடுமாங்கம்மா. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப் அப்படின்னா அடி, பி அப்படின்னா பவுண்டு, எஸ் அப்படின்னா செகண்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஓகேங்களா? ஸோ உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு கண்ட்ரியில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கிறீங்க அவங்க மெத்தட் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ எஃபிஎஸ் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? சி அப்படின்னா சென்டிமீட்டர், ஜி அப்படின்னா கிராமு, எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்கேஎஸ் மெத்தட். ஓகேங்களா? ஸோ எம்கேஎஸ், எம் அப்படின்னா மாசு, கே அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம் அப்படின்னா மீட்டர், கே அப்படின்னா கிலோகிராம். ஓகேங்களா? எஸ் அப்படின்னா செகண்ட். இந்த 3 மெத்தட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்டில் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகேங்களா? ஸோ ஆளுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னாட்டு அலகு முறை, ஓகேங்களா, சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல் யூனிட் இருப்பாங்க, எஸ்ஐ. ஓகேங்க, எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1960. ஓகேங்களா? 1960 11th மீட்டிங். ஓகேங்களா? எடைகள் மற்றும் அளவீடு குறித்து ஒரு 11th மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து எல்லாரும் ஆளுக்கு ஒன்று யூஸ் பண்ண வேணாம், நம்ம எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ செவ்வாய்க்கோளுக்கு வந்து
ஒரு இது அனுப்புகிறாங்க, ஒரு செயற்கைக்குழு வந்து அனுப்புகிறாங்க. அங்கே இருக்கிற வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அனுப்புகிறாங்க. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்குது, இங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போகிறாங்க. ஓகேங்களா? ஒருத்தர் கடைக்கு போகிறாரு, எனக்கு வந்து 1 கிலோ தக்காளி வாங்கிட்டான்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ 1 kg அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட்ல இருக்கும். அதே வந்து 1 பவுண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு யூனிட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ஒரே குவான்டிட்டி வந்து இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு யூனிட் யூஸ் பண்ணுறதை விட எல்லாரும் ஒரே யூனிட்டை யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ஒரு எஸ்ஐ யூனிட் வந்து கொண்டாடுறாங்க. எப்போ கொண்டாடுன்னு பார்த்தீங்கன்னா 1960 கொண்டாடுறாங்க. எந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா 11th மீட்டிங். இது வந்து எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். புரியுதுங்களா? சார் வணக்கம் சார். சார் சொல்லுங்க சார். சார் ஆர்ட்ஸ் எப்போ சார் நடக்கும் ஆன்லைன் கிளாஸ்? இப்போ சயின்ஸ் நடந்தது, ஆர்ட்ஸ் எப்போ சார் நடக்கும்? சோசியல் சோசியல் வந்து மதியத்துக்கு மேலே சார். அப்படிங்களா சார்? நான் கட் பண்ணிக்குவா சார் அப்போ? சொல்லிடுறேன் சார். ஓகே, நான் மொத்தம் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி பிளான் பண்ணியிருப்போம். எப்படின்னா டெட்டு பேப்பர் 1 ஸ்டூடெண்ட்ஸு, டெட்டு பேப்பர் 2. ஓகேங்களா? ஸோ டெட்டு பேப்பர் 1 வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கணும். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் சயின்ஸு அண்டு சோசியல் சயின்ஸ்னு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ சயின்ஸு மேக்ஸ் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். சோசியல் சயின்ஸ் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் மேக்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். சோசியல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இப்போ எஸ்சிடி படிக்கிறவங்க ஃபுல்லாக பாருங்கள். நான் டெட்டு பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ் மட்டும் படிக்கிறேன் அப்படின்னா மதியம் கிளாஸ் இருக்கும், நீங்கள் மதியம் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகே சரி சார். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸாம் படிக்க போகிறீங்க. ஓகே, எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூ. ஓகேங்களா? இந்த டைப்பில் தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. உங்களுக்கு எது முக்கியமோ அதை மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபிஎஸ் முறை சொல்லியிருப்பேன், இது ரொம்ப முக்கியமானது, மார்க் பண்ணி வச்சுக்காங்க. சிஜிஎஸ் முறை சொல்லியிருப்பேன், இதுவும் மார்க் பண்ணி வச்சுக்காங்க. எம்கேஎஸ் முறை சொல்லியிருப்பேன், இதே மார்க் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பான்னு பார்த்தீங்க அப்படின்னா கூற்று காரணம் நல்லா புரிஞ்சுக்காங்க. இது மாதிரி ஏரியாவில் தான் கூற்று காரணம் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ சிஜிஎஸ் அண்டு எம்கேஎஸ் மற்றும் எஸ்ஐ அழகுமுறைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரிக் அழகுமுறை வகையை சார்ந்தவை. ஓகேங்களா? கூற்று 1. கூற்று 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் எஃபிஎஸ் அழகுமுறை வந்து பார்த்தீங்கன்னா எதை சார்ந்ததில்ல, மெட்ரிக் அழகுமுறை இல்லை. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில இயற்பியலாக பயன்படுத்தி அழகுமுறைன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ 3 கூற்று கொடுத்துட்டு 1 சரி 2 சரி 3 சரி இது மாதிரி கேட்பாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்க அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே, சிஜிஎஸ் எம்கேஎஸ் வந்து பார்த்தீங்க, எம்கேஎஸ் மற்றும் எஸ்ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரிக். ஓகேங்களா? மெட்ரிக் அழகுமுறை. எஃப்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிக் அழகுமுறை இல்லை. ஓகேங்களா? ஸோ கீழ்காணுவற்றுள் எது மெட்ரிக் அழகுமுறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1 சிஜிஎஸ் 2 எம்கேஎஸ் தேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ அழகுமுறை, லாஸ்ட் டி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ் கொடுத்துருவான். ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா எது சரியோ அதை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே மீட்டிங் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் நடந்துச்சு. எப்போ நடந்துச்சுன்னா 1960. எதாவது மீட்டிங் அப்படின்னா 11th மீட்டிங். இது 3மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எக்ஸாமில் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 11th மீட்டிங்கில் அவங்க என்ன ஃபைனல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேர்ல்டில் கூட எல்லா கண்ட்ரியில் கூட எல்லாரும் ஆளுக்கு ஒரு யூனிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம். நாங்கள் வந்து நீளத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடியில் மெஷர் பண்ணுறோம். நீங்கள் வந்து நீளத்தை வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டரில் மெஷர் பண்ணீங்க. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு வந்து லென்த் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீளம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த நீளத்தையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடியில் அளக்கலாம். ஓகேங்களா? சென்டிமீட்டரில் அளக்கலாம், நெக்ஸ்ட்டு மீட்டரில் அளக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு அடி அப்படின்னா ஒரு 12 இன்ச் வரும். ஓகேங்களா? 12 இன்ச் வரும். ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா கம்மியாக இருக்கும், ஒரு மீட்டர் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆளுக்கு ஓனில் வந்து யூனிட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, தப்பு நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? உங்கள் அப்பா இருக்காரு, போய் கடைக்கு போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 அடி வந்து கயிறு வாங்கியான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் போய் ஒரு 12 மீட்டருக்கோ 12 சென்டிமீட்டரோ வாங்கிங்க அப்படின்னா யார், நமக்கு தான் திரும்ப அடுத்த வேலை. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஆளுக்கு ஒன்று ஃபாலோ பண்ணாமல் வேலில் கூடிய எல்லாரும் ஒரே மாதிரி யூனிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. அப்படி டிசைட் பண்ணதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பன்னாட்டு அழகுமுறை எஸ்ஐ யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்ஐ யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 அடிப்படை அளவுகள் வந்து இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடிப்படை அளவு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 7 இருக்குது. இந்த 7 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீளம். ஓகே, நீளம் அப்படின்னா இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவு, இதுதான் வந்து நீளம்னு சொல்லுவாங்க.
இந்த நீளத்தை அளக்கக்கூடிய அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் அப்படிங்கிற அலகுல வந்து அளக்குறோம். அதோட குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா எம். ஓகேங்களா? நிறை அப்படின்னா ஒரு பொருளை உள்ளக்கூடிய அந்த துகள்கள் மாசுக்கு பார்த்தீங்களா, அது என்னன்னு சொல்லுவாங்க, நிறைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா கேஜி அப்படிங்கிற யூனிட்ஸில் வந்து அளக்கிறோம். ஓகேங்களா? டைம் அப்படின்னா இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து 10, முடியக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10:30 சார் 11:30 அப்படின்னா 11:30. ஓகேங்களா? ஒரு கிளாஸ்க்கு இடைப்பட்ட அந்த இடைவெளி அளக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா காலம், அதை வந்து செகண்ட்ஸில் வந்து அளக்குறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ யூனிட்ஸ். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பான்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையோட எஸ்ஐ யூனிட் வந்து என்ன, நீளத்தின் எஸ்ஐ யூனிட் வந்து என்ன. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சென்டிமீட்டர், ஆப்ஷன் பி வந்து மீட்டர், ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா அடியில் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஃபுட் கொடுத்துருவாங்க. டி வந்து பார்த்தீங்கன்னா ஆள்னு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? கண்ண முடி நீங்கள் ஆள்னு போட்டீங்க அப்படின்னா தப்பு. ஓகேங்களா? நீளத்தை அளக்கக்கூடிய எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் தான் சரி. புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் காலம் அப்படின்னா அதோட எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வரும். அலகு வந்து பார்த்தீங்கன்னா வினாடி. ஓகேங்களா? அலகும் ஓகே, அதோட குறியீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ். வெப்பநிலை அதோட அலகு வந்து பார்த்தீங்கன்னா கெல்வின் வருங்க. அதோட குறியீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கே. ஓகேங்களா? ஸோ இது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. கெல்வின், ஃபாரன்ஹீட், செல்சியஸ். ஓகேங்களா? அனைத்தும் சரி. வெப்பநிலையின் அலகு வந்து என்ன, அதுவும் எஸ்ஐ அலகு என்ன, அதான் மெயினா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மின்னோட்டத்தின் அலகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பியர். அதோட குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா ஏ. பொருளின் அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோல் அப்படிங்கிற அலகுல வந்து அளக்குறோம். அதோட குறியீடுனா சிம்பிள்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஓஎல். ஓகேங்களா? சுமால் லெட்டர்ல தான் எழுதணும் எம்ஓஎல். ஒளிச்செறிவினோட அலகு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிலா, சிடி. ஓகேங்களா? ஸோ இது 7 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நல்லா படிச்சுக்காங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? நோ சார். ஓகே, அடுத்து போலாங்களா? எஸ் சார். எஸ் சார். அட்மிட் கொடுத்துறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒளிச்செறிவின் அலகு சொல்லுங்க பார்க்கலாம். கேண்டிலா. 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 ஓகேங்களா? மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். 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 ஓகேங்களா? வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். கெல்வின். ஓகே, கெல்வின் கே தான் போடணும். ஓகேங்களா? ஸோ ஆம்பியர் கேப்ஸ்ல போடணும், கெல்வின் கேப்ஸ்ல போடணும், கேண்டிலா வந்து சுமால தான் போடணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ். இது தேவையில்லை, லைட்டாக தெரிஞ்சுக்காங்க. ஓகேங்களா? பன்னாட்டு அலகு முறை மீட்டிங் வந்து எங்க நடந்துச்சு? பிரான்ஸ். பிரான்ஸ். வெரி குட். எந்த இயர் நடந்துச்சு? பாரிஸ். 1960. எத்தனாவது மீட்டிங்? 11வது மீட்டிங். ஓகேங்களா? ஸோ ஓகே, சிஜிஎஸ் வந்து மெட்ரிக் அலகு முறையா இல்லை வந்து ஆங்கிலேய அலகு முறையா? மெட்ரிக். ஓகே, எம்கேஎஸும் மெட்ரிக், எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிக். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடத்துனதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. எக்ஸாமில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கொஸ்டினாக கேட்பனோ அதை மட்டும் தான் படிக்கணும். ஓகேங்களா? சார் அந்த 11th மாநாடு பாரிஸ் தானே சார்? ஆமாங்க, 11th வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்மா. ஓகே தேங்க் யூ. பிரான்ஸ் பிரான்ஸ் நகர்ல சார். பாரிஸ் நகர். ஓகேங்களா? மேக்ஸிமம் கண்டி தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரான்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா எங்க பாரிஸ் நகர்ல. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து இதில் ஃபர்ஸ்ட் படிச்சு பார்க்கணும். எக்ஸாம் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்காங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எம்சியூ தான் வரும். பெரிய கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. கான்செப்ட் நல்லா தெரிஞ்சு எழுதிட்டு போயிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஆரம்பிக்குது, இதுதான் முக்கியம். இங்கே தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ என்ன கேட்கலாம், ஒன்று வந்து எம்சியூ கேட்கலாம், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூற்று கேட்கலாம், இல்லை அப்படின்னா மேட்ச் கேட்கலாம். இது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து தைரியம் வந்து கேட்பாங்க. இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து எது முக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா இயர் முக்கியம், பிரான்ஸ் நாடு முக்கியம், எந்த சிட்டின்னு கேட்டாங்க அப்படின்னா பாரிஸ் முக்கியம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா மாதிரி கொடுத்துருப்பாங்க. எவன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ செவ்வாய்க்கோளை வந்து ரிசர்ச் பண்ண வந்து ஒரு சேட்டலைட் வந்து அனுப்பியிருப்பாங்க. ஓகேங்களா? நாசா வந்து அனுப்பியிருப்பாங்க. அதை வந்து 2 ஸ்டேஷன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 குழுக்கள். ஒரு குழு வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஎஸ் மெத்தட் யூஸ் பண்ணாங்க, இன்னொரு குழு வந்து பார்த்தீங்கன்னா எம்கேஎஸ் மெத்தட் யூஸ் பண்ணாங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடந்துச்சு? 1999 நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் ஏற்பட்ட இழப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா $125 பில்லியன் வந்து இழப்பு ஏற்பட்டது. ஓகேங்களா? அந்த செயற்கைக்குள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா யூஸ் பண்ணக்கூடிய மெட்ரிக் அந்த மெஷர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்த்தீங்களா? இதை ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, ரீட் பண்ணி பாருங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி பாருங்க. எந்த இயர் முக்கியம்? ஓகேங்களா?
அதை நல்லா லைட்டாக பார்த்தா ஓகே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து படித்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? இதை படிச்சுக்கிங்களா? படிச்சிருவோம் சார். ஓகேங்களா? சரி ஓகே, அடுத்து போகலாங்களா? ஓகே, அடுத்து போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்பநிலை. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மொத்தம் வந்து 7 இருக்கும். அந்த 7ல் இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்பநிலை. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மின்னோட்டம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொருளின் அளவு. ஓகேங்களா? பொருளின் அளவு, ஒளிச்செறிவு, இது 4 மட்டும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வெப்பநிலை அப்படின்னா என்ன? ஒரு பொருள் எவ்வளவு வெப்பமா இருக்கு அல்லது குளிர்ச்சியா இருக்குன்றது தான் சார் வெப்பநிலை. வெரி குட். ஓகேங்களா? ஒரு பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வெப்பமாக இருக்குது அல்லது எவ்வளோ கூலாக இருக்குது, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்பநிலை. இது ஒரு 100 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இது வந்து கூலாகும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு 10 டிகிரி செல்சியஸ் கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்பநிலை. ஓகேங்களா? ஸோ வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? கெல்வின் சார். ஓகேவா? கெல்வின். இதை தாண்டி வேற எதுவுமே கொஸ்டின் வராது. ஓகே, இதை தாண்டி வேற எதுவுமே கொஸ்டின் வராது. வெப்பநிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொருளானது எவ்வளோ கூலாக இருக்குது எவ்வளோ ஹாட்டாக இருக்குது, இதுதான் வெப்பநிலை. கான்செப்ட் புரிஞ்சுட்டிங்களா? புரிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் அதை அளக்கக்கூடிய எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெல்வின். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நியூமரிக்கல் ப்ராப்ளம். ஓகேங்களா? இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9th தான் இருக்குது. எங்கே இருக்குது? 9th இருக்குது. ஒரு ஃபார்முலா இருக்கும். கெல்வின்லேருந்து செல்சியஸ்க்கும் செல்சியஸ்லேருந்து ஃபேரன்ஹீட்டுக்கும். ஸோ இதை மாற்றி மாற்றி கன்வெர்ட் பண்ணக்கூடியதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம். அதை அங்கே நடத்தும்போது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடத்தும்போது பார்த்தீங்க அப்படின்னா வெப்பநிலை அப்படின்னா என்னது? பொருளானது எவ்வளோ கூலாக இருக்குது எவ்வளோ ஹாட்டாக இருக்குது. ஓகேங்களா? அதுதான் வெப்பநிலை. அது அளக்கக்கூடிய எஸ்ஐ அலகு வந்து பார்த்தீங்கன்னா கெல்வின். மற்ற அலகு முறை வந்து செல்சியஸ் அண்டு ஃபேரன்ஹீட். ஓகேங்களா? அவ்வளோதாம்மா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது புக்கில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதான் நெக்ஸ்ட் பேஜ்லேயே இருக்கும். இந்த டயக்ராம் பார்த்தாவே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் கூலாக இருக்குது, இதுவும் கூலாக இருக்குது, இது ஹீட்டாக இருக்குது, இது ஹீட்டாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இங்கே கொடுத்துருப்போம். இந்த லைன் ஜஸ்ட் அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்காங்க. ஓகே, மற்ற அழகு முறை வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுங்களா? அடுத்து போகலாங்களா? ஓகே, நெக்ஸ்ட் மின்னோட்டம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மின்னோட்டம். இப்போ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லா வீட்லேயுமே அந்த எலக்ட்ரிசிட்டி ஆனது கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த கரண்ட் ஆனது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயர் வழியாக, இதான் ஒரு ஒயரை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ஒயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள். அந்த பொருளுக்குள்ளே ஏகப்பட்ட மூலக்கூறு வந்து இருக்கும். அந்த மூலக்கூறுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் இருக்கும். ஆட்டத்துக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கும். இதை வந்து அணுக்கரு இயற்பியல் படிக்கும்போது இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் ஆனது கம்முன்னு இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடுது பார்த்தீங்களா? அந்த ஓடுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன உருவாகுது? மின்னோட்டமானது உருவாகுது. ஓகேங்களா? மின்னோட்டம் அப்படின்னா என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னோட்டங்கள் பாய்வது தான் மின்னோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஒரு கடத்தியில ஒரு எலக்ட்ரான் ஆனது ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு ஓடுச்சு அப்படின்னா அங்க என்ன உருவாகுது? மின்னோட்டமானது உருவாகுது. மின்னோட்டத்துக்கான சிம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா I. அதற்கான சமன்பாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்னோட்டம் I is equal to Q by D ன்னு சொல்லுவாங்க. மின்னோட்டம் இதனால புரிஞ்சுக்கோங்க. I அப்படின்னு என்னது? மின்னோட்டம். Q அப்படின்னு என்னது? மின்னூட்டம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Q அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து பார்த்தீங்கன்னா I அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு கடத்தின் வழியாக மின்னூட்டங்கள் ஓடுதான் என்ன மின்னூட்டங்கள் ஓடுதான் வந்து பாய்வதுதான் என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா மின்னோட்டம்னு சொல்லுவோம். அதுக்கு ஃபார்முலா I is equal to Q by T. அதில் Q அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா மின்னூட்டம், T அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா டைமு, I அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா மின்னோட்டம். இது புரியுதுங்களா? ஓகே, இப்போ மின்னோட்டத்தின் SI அலகு என்னங்க? ஆம்பியர் சார். வெரி குட். மின்னோட்டத்தின் SI அலகு என்னது? ஆம்பியர். ஓகேங்களா? ஸோ ஆம்பியர் அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுற்றுலா பாயக்கூடிய மின்னோட்டத்தின் அளவு வந்து சொல்லும். ஓகேங்களா? ஸோ டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இந்த டயக்ராம் பாருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மீட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த அம்மீட்டர் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுற்றுலா பாயக்கூடிய அந்த மின்னோட்டத்தின் அளவு வந்து காமிக்கும். இங்கே 0 இருக்கும், இங்கே ஒரு 10 ஆம்பியர், இங்கே ஒரு 20 ஆம்பியர் அப்படின்னா அந்த முள் நவுருச்சு அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட் வந்து காமிக்கும். ஓகேங்களா? இங்கே ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா
இந்த ஆம்பியர், இந்த அம்மீட்டர் இது பார்த்தீங்களா, இந்த அம்மீட்டர் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர் இணைப்பில் தான் இணைக்கணும். ஓகேங்களா, அம்மீட்டர் வந்து எப்படி இணைக்கணும், தொடர் இணைப்பில் இணைக்கணும். அது இன்னொன்று வந்து இருக்கும் ஓல்டு மீட்டர்னு சொல்லியிருக்கோம், அது பின்னாடி படிப்போம். ஓல்டு மீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்க இணைப்பில் இணைக்கணும். இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா முக்கியம், அதோட எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து முக்கியம். ஓகேங்களா, எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமானது பாருங்க, ஒரு கடத்தின் வழியா ஒரு வினாடியில் ஒரே ஒரு செகண்ட்ல ஒரு கூலும் மின்னோட்டம் பாய்ந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, 1 ஆம்பியர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். 1 ஆம்பியர் அப்படின்னு என்னன்னு கேட்பாங்க. 1 ஆம்பியர் அப்படின்னு என்னது, இது வந்து ஒரே ஒரு கூலும் மின்னோட்டமானது ஒரே ஒரு செகண்ட் போச்சு அப்படின்னா இதெல்லாம் கேன்சல் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வரும், 1 வரும். ஓகேங்களா, இங்க மின்னோட்டம் இருக்கா, யூனிட் வந்து ஆம்பியரா. ஸோ ஒரு கூலும் மின்னோட்டமானது ஒரு செகண்ட்ல போச்சு அப்படின்னா அங்க உருவாகக்கூடிய மின்னோட்டத்தின் அளவு வந்து பாத்தீங்கன்னா 1 ஆம்பியர். உருவாகக்கூடிய மின்னோட்டத்தின் அளவு என்னது, 1 ஆம்பியர். ஓகேங்களா, அம்மீட்டர் வந்து எப்படி இணைக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா தொடர் இணைப்பில் மட்டும் தான் இணைக்கணும். ஓல்டு மீட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்க இணைப்பில் இணைக்கணும். ஸோ மின்னோட்டம் புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே, மின்னோட்டம் புரியுதுங்களா? ஸோ இதில் முக்கியமானது என்ன பார்த்தீங்க அப்படின்னா மின்னோட்டம் அப்படின்னா என்ன, பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்காங்க. எலக்ட்ரான் ஓடுறது தான் வந்து மின்னோட்டம்னு சொல்லுவாங்க. அதோட சமன்பாடு வந்து I is equal to Q/T. அதில் I அப்படின்னா என்ன, மின்னோட்டம். Q அப்படின்னா என்ன, மின்னூட்டம். ஓகேவா, ரெண்டு பாருங்க தான் மின்னோட்டம் மின்னூட்டம். T அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா காலம். T அப்படின்னு நமக்கு என்னது, டைம். SI யூனிட் வந்து ஆம்பியர். ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி நியூமரிக்கல் ப்ராப்ளம். ஓகே, நியூமரிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னா கணக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அடுத்த பேஜ்லேயே வந்து 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கம்மா. சார் நீங்க போர்டுல ஏதாவது எழுதுறீங்களா சார்? ஒண்ணுமே தெரியல, அதனால தான் கேட்டேன் சார். போர்டு தெரியுது தெரியலீங்களா? போர்டு தெரியுது, ஆனா எதுவும் எழுதுறது எதுவும் தெரியல சார். ஓ அப்படிங்களா, 20 நிமிஷம். ஆமாங்க சார், கொஞ்சம் பாருங்க இது சார். தேங்க் யூ தெரியுதா சார். தெரியலீங்களா? போர்டு மட்டும் கிரீன் போர்டு தெரியுதுங்க சார், பட் எழுதுறது எதுவும் தெரியலங்க சார். தெரியல. ஆமா, எல்லாருக்கும் தெரியல, இல்ல யாரோ பர்టిక్యులர் ஸ்டூடண்ட்ஸ் மட்டுங்களா? இல்ல சார், தெரியல சார். போர்டு மட்டும் தான் தெரியுது சார். ஓ, உங்களுக்கு கிரீன் போர்டு தெரியுது, கிரீன் போர்டு எழுதுறது எதுவுமே தெரியலீங்களா? ஆமாங்க சார். அளவீட்டு 8 அறிவியல் மட்டும் தான் சார் தெரியும். ஓகே, இப்போ சாரி வெயிட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு புக்கு தெரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு புக்கு தெரியுதுங்களா? இல்லைங்க சார். சார் தெரியலைங்க சார். தெரியல.
சார் இப்ப புக் தெரியுதுங்க சார். சரி சார். முதல்ல சொல்லியிருந்தா கொஞ்சம் செக் பண்ணியிருப்பேன். இப்போ கிரீன் போர்டு தெரியுதுங்களா சார்? கிரீன் சார் போர்டு தெரியுதுங்க சார். தெரியுதுங்களா? ஓகே, சாரி சாரி, ஏதோ ஏதோ தெரியல, முன்னாடி சொல்லிருங்க. சார் ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாங்களா? தெரியுதுல கிரீன் போர்டு? தெரியுங்க சார். ஓகே, ஏதோ தெரியல, ஆடியோ கேட்கல அப்படின்னா இன்டிமேட் பண்ணிடுங்க, சாரி. சரி ஓகே. சரி ஓகே சார். ஓகே, இப்போ வந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு டைம் இது ரீகால் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய மெயின் டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. எஃப்பிஎஸ், ஜிசிஎஸ், எம்கேஎஸ். ஓகே, 3 அப்படின்னா என்ன, இதில் எது வந்து மெட்ரிக் அழகுமுறைன்னு சொல்லியிருப்பாங்க, எது ஆங்கில அழகுமுறை, இது முக்கியமானது. எஸ்ஏ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா எந்த மீட்டிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க, 11th மீட்டிங்கில் 1960. ஓகேங்களா, ஃப்ரான்ஸில் பாரிஸ் அப்படிங்கிற சிட்டியில் நடந்தது. ஓகே, இது முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒளிச்செறிவு, மின்னோட்டம், வெப்பநிலை, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்க்க போகிறோம். அதோட யூனிட்ஸ் வந்து பார்த்துக்காங்க. வெப்பநிலை அப்படின்னு என்ன பார்த்தோம், அதோட எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து பார்த்தோம். அதில் எந்த விதமான சம்ஸும் கேட்கல, நோ ப்ராப்ளம். அடுத்து மின்னோட்டம் பார்த்தோம். மின்னோட்டம் அப்படின்னா என்ன, அதோடைய ஃபார்முலா பார்த்தோம், அதோட சமன்பாடு பார்த்தோம், அழகு பார்த்தோம். இப்போ அதோட நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். நியூமெரிக்கல் ப்ராப்ளம்னா சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நீங்களே ஈஸியாக போட்டுடலாம். 2 கூலும் மின்னூட்டம் ஒரு கடத்தியின் வழியாக 10 வினாடிகளுக்கு பாய்கிறது. ஓகேங்களா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய மின்னூட்டத்தின் அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ன்னு சொல்லிட்டாங்க. எத்தனை வினாடி பாயுது, 10 வினாடி பாயுது. ஓகேங்களா, அப்படின்னா கடத்தியில் பாயக்கூடிய மின்னோட்டத்தின் அளவு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ என்ன ஃபார்முலா, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படித்தோம். I = Q/T. ஸோ என்ன பண்ணுங்க, ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதுங்க. I = Q/Tன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா, இதில் Qயோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 கூலும் மின்னோட்டம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்படின்னா மேலே வந்து 2 போட்டுக்காங்க. கீழே வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 செகண்ட் கொடுத்துருக்காங்களா, கீழே வந்து 10 போட்டுக்காங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்ட்டு அந்த டெசிமல் பாயிண்ட் ஊற்றிக்காங்க. I = 0.2 ஆம்பியர். புரியுதுங்களா? புரியுங்க சார். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் கான்செப்ட் படிங்க. கான்செப்ட் நல்லா மெமரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபார்முலா அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஆன்சர் போட்டுருங்க. இந்த அளவுக்கு தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க இதில் எக்ஸாமில். இப்போ நடக்கூடிய எஸ்ஜிடி எக்ஸாமில் இந்த கான்செப்ட், அதாவது மின்னோட்டத்தை பேஸ் பண்ணி கண்டிப்பாக சம்ஸ் ஒன்றுனாச்சும் இருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்கக்கூடிய கொஸ்டினில் ஒரு சம் 2 சம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த ஃபார்முலா V = IR, இந்த ஓம்ஸ்லா பேஸ் பண்ணியே கண்டிப்பாக வந்துடும். வேணா இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் சண்டே இதே நாள் வந்து எக்ஸாம் எழுதுவாங்க. இந்த 2லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் டெஃபினட்டாக வரும். ஓகேங்களா, புரிஞ்சிச்சுங்களா? சரி ஓகே, அடுத்த டாபிக் போகலாங்களா? அடுத்த டாபிக் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சொல்லுங்க சொல்லுங்க மேம். சொன்னீங்க பக்க இணைப்பு எது சார்? என்னங்க மேம், பக்க இணைப்பு வந்து ஓல்டு மீட்டர். ஓல்டு மீட்டர். ஓகே, எங்களுக்கு இருக்குமாதா? தொடர் இணைப்பில் வந்து அம்மீட்டர் வந்து தொடர் இணைப்பில் மட்டும்தான் இணைக்கணும். ஓல்டு மீட்டர் வந்து பக்க இணைப்பில் மட்டும்தான் இணைக்கணும். ஓகே, இது வந்து ஒரு மின் சுற்றும்பாங்க. ஓகே, மின் கலன் அப்படின்னா பேட்டரி, பிடி அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அப்படியே ப்ளஸ்ல இருந்து அம்மீட்டரோட ப்ளஸ் கனெக்ட் பண்ணும், மைனஸ்லேருந்து அப்படியே மின் விளக்கு அப்படின்னா லைட்டு. ஓகேங்களா, இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இது வந்து இங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த லைட் நமக்கு வந்து எரியும். வீட்டில் பண்ணுவீங்களா, சின்னதாக ஒரு செல் எடுத்துக்கிங்க, இங்கே பெருசாக இருக்கும், இங்கே குழியாக இருக்கும். ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுவீங்க, ஒரு சின்னதாக ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா லைட் நமக்கு என்னாவும் எரியும். ஓகேங்களா, ஸோ பெரிய இது வந்து இப்போ 2க்கும் எல்இடி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா ஒன்று பெரிய லெக் இருக்கும், ஒன்று சின்ன லெக் இருக்கும். பெருசு வந்து ப்ளஸ்ஸு, சின்னதும் மைனஸ். இதை கரெக்டாக ப்ளஸில் சொல்லணும், இதை கரெக்டாக மைனஸ் சொல்லணும், லைட் வந்து எரியும். ஓகேங்களா, ஸோ ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். அம்மீட்டர் வந்து தொடர் இணைப்பு நினைக்கலாமா, பக்க இணைப்பு நினைக்கலாமா, ஓல்டு மீட்டர் கூற்றுக்காரதை கேட்பாங்க. ஓகேங்களா, இது எங்கேயும் சார் இருக்குது அப்படின்னா 10th நடத்துவேன். 10th வந்து நடத்தும் போது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு அங்கே பார்த்துக்கலாம். சரி, அதுக்கு அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளின் அளவு. ஓகேங்களா, போர்டு தெரியல அப்படின்னா இனிமேட் பண்ணிடுங்க. சரிங்களா, ஸோ பொருளின் அளவு அப்படின்னா என்ன? ஓகேங்களா, ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளுக்கு உள்ளக்கூடிய அந்த மூலக்கூறுகள், அணுக்கள், அயனிகள், எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள், நியூட்ரான்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து அளக்கிறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளின் அளவு. இதோட எஸ்ஐ அழகுமுறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோல். அவ்வளோதான். யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா MOL. இதை தாண்டி கொஸ்டின்ஸ் எதுவுமே கேட்க மாட்டோம். ஓகேங்களா, கேட்டால் ஒரு மோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
எத்தனை துகள்கள் வந்து இருக்கு, இல்லை எத்தனை அணுக்கள் வந்து இருக்குன்னு கேட்பான். ஓகேங்களா? அப்படி கேட்டான் அப்படின்னா ஒரு மோல் இருக்கக்கூடிய துகள்களின் எண்ணிக்கை அல்லது அணுக்களின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 6.023 பெருக்கல் 10 அடுக்கு, ஓகே 10 பவர் சொல்லுவாங்க, 10^23. ஓகேங்களா? இத்தனை அணுக்கள் வந்து இருக்கும், இல்லை இத்தனை துகள்கள் வந்து இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ பொருளின் அளவு அப்படின்னு என்னது? மோல். மோல் அப்படின்னு என்னது? பொருளுக்குள்ள இருக்கக்கூடிய துகள்களின் எண்ணிக்கை, அணுக்களின் எண்ணிக்கை தான் மோல்னு சொல்லுவாங்க. மோலோட எஸ்ஐ யூனிட் வந்து MOL. ஒரு மோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு துகள்கள் கொண்டு இருக்கும்? 6.023 பெருக்கல் 10^23 துகள்கள் கொண்டு இருக்கும். ஓகேங்களா? இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? அவகேட்ரா எண் சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது, அவகேட்ரா எண். ஓகேங்களா? அவகேட்ரா எண்ணோட மதிப்பும் பார்த்தீங்க அப்படின்னா 6.023 × 10^23 சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மோல் புரியுதுங்களா? பொருளின் அளவு புரியுதுங்களா? எஸ் சார். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் லைன் தான் முக்கியமானது. மோல் என்னும் அலகால் அளக்கப்படுகின்றன. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மோல் என்பது 6.023 × 10^23 துகள்களை கொண்ட பொருளின் அளவை குறிக்கிறது. ஓகேங்களா? இதோட குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா MOLன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 6. எக்ஸாம்பிள் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 6.023 × 10^23 வந்து பார்த்தீங்கன்னா அவகேட்ரா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் மோலை பற்றின பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போலாங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒளிச்செறிவு. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஒளிச்செறிவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெழுகுவர்த்தி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மெழுகுவர்த்தியை வந்து நீங்கள் பற்ற வச்சுட்டீங்க அப்படின்னா அது வெளிவிடக்கூடிய அந்த ஒளியோட செறிவு, அந்த இன்டென்சிட்டி தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஒளிச்செறிவுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு மெழுகுவர்த்தி வெளியிடக்கூடிய அந்த ஒளியின் அளவு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேண்டிலா. இது ரொம்ப முக்கியமானது. ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிலா. ஒரு மெழுகுவர்த்தி வெளியிடக்கூடிய ஒளியின் அளவும் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிலா. அதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா CD. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CD தான். கேண்டிலா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு. ஓகேங்களா? இதை தாண்டி நீங்கள் வேற எதுவுமே இந்த டாப்பிக்கில் படிக்க தேவையில்லை. ஒளிச்செறிவு அளக்கக்கூடிய மீட்டர் கேட்பாங்க. ஓகேங்களா? ஒளிமானின்னு சொல்லுவாங்க. அது எங்கேங்க சார் இருக்கு? ஒளிமானி அல்லது ஒளிச்செறிவுமானி. இதான் வந்து ஒளிமானி அல்லது ஒளிச்செறிவுமானி. இதோட யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிலா. இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதை நோட் பண்ணி படிங்க. புரியுதுங்களா? எஸ் சார். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் இது ரொம்ப முக்கியமானது. ஒளி பாயம், ஒளித்திறன். ஓகேங்களா? ஒளி பாயம் அல்லது ஒளித்திறன். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒளி உணரப்பட்ட திறனை குறிப்பிடுது. ஒரு பொருள் இருக்கு, சப்போஸ் அந்த ஒளிமானி இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ஒளிமானியானது எவ்வளோ ஒளியை வந்து உணர்ந்துச்சா ஃபீல் பண்ணிச்சோ. இப்போ டீ கப் இருக்கு, அதை தொடுறீங்க, தொட்டோம் நமக்கு சுடும். ஓகே, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க பார்த்து அந்த சூட்டை, அதேமாரி அந்த ஒளிமானியானது எவ்வளோ ஒளியை வந்து உணர்ச்சோ அதை என்னன்னு சொல்லுவாங்க? ஒளித்திறன் சொல்லுவாங்க அல்லது ஒளி பாயின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒளி மூலத்தின் திறன் ஒரு லூமினன். இது ரொம்ப முக்கியமானது. லூமினன் அப்படின்னா முக்கியமானது. ஒரு ஸ்டேடியன் திண்ம கோணத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவுடைய ஒளியை ஒரு ஒளி மூலமானது வெளியிடுமானால் அந்த ஒளி மூலத்தின் திறன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லூமினன். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கு, மெழுகுவர்த்தின்னு வச்சுக்கலாம். இங்கே வரக்கூடிய அந்த ஒளியோட திறன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஒரு திண்ம கோலத்தை, அப்படின்னா இது மாதிரி கோலத்தில் வெளிவரக்கூடிய இந்த ஒளியோட செறி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஒரு லூமினனுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஒரு லூமினனுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இதை வந்து எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதை நோட் பண்ணி படிச்சுக்காங்க. ஸோ இங்கே முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒளி பாயம் அல்லது ஒளித்திறன் அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒளியோட உணரப்பட்ட திறன் தான். ஓகேங்களா? ஸோ அப்படி வெளிவரக்கூடிய ஒளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேடியத்தில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு லூமினன். ஓகேங்களா? அதான் ஒரு ஸ்டேடியத்தில், ஓகேங்களா, ஒரு ஸ்டேடியன் திண்ம கோலத்தில் உணரப்பட்ட ஒளியோட செறி வந்து ஒரு லூமினன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ வேறு எதுவுமே இந்த ஒளிச்செறிவு நீங்கள் படிக்க தேவையில்லை. ஸோ என்னென்ன படிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒளிச்செறிவோட எஸ்ஐ யூனிட் வந்து கேண்டிலா, அதோட சிம்பிள் பார்த்துக்காங்க. இது வந்து ஒரு திண்ம கோலம் வச்சுக்காங்க. ஓகேங்களா? கூம்பு மாதிரி இது திண்ம கோலம். இது லாஸ்ட்டாக வந்து கோலமாக கன்சிடர் பண்ணிக்காங்க. இதுலேருந்து வெளிவரக்கூடிய ஒளியோட செறி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேடியனாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஒரு லூமனுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஓகே.
நெக்ஸ்ட் தலை கோணம் அண்டு திண்ம கோணம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. தலை கோணம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு தலை மட்டும் இருக்கும். திண்ம கோணம் அப்படின்னா 3 தலை இருக்கும். அவ்வளவுதாங்க, வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா, தலை கோணம் ஸ்கிரீன் தெரியல. தெரியுதுங்க சார். தெரியுது சார். தெரியுதுங்க சார். தெரியுதுங்க சார். ஓகே ஓகே சார். ஓகே, தலை கோணம் அப்படின்னு என்ன பாத்தீங்க அப்படின்னா சார் புக் விசிபிளா இல்ல. அவங்களோட டிபி தான். சொல்லுங்க, கேக்குதா? இல்ல சார், எனக்கு தான் புக் டிபி மட்டும் தான் தெரியுது, அதனால தான். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியல அப்படின்னா வெளியே போயிட்டு உள்ள வாங்க. ஓகேங்களா, மீட்டிங்ல இருந்து எண்ட் கொடுத்துட்டு வெளியே உள்ள வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ தான் அப்படி தெரியும். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைக்கோணம் அப்படின்னு என்னது, ரெண்டே ரெண்டு தளங்கள். ஓகேங்களா, ஸோ இங்கே ஒரு தலை இருக்குது, இன்னொரு தலை இருக்குது. ஓகேங்களா, ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி குறுக்கிடுது, ஒன்றுக்கு ஒன்று இடையில குறுக்கிடுச்சு அப்படின்னா இடையில ஏற்படுத்தக்கூடிய இந்த கோணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கோணம் சொல்லுவாங்க. இதோட எஸ்சிஎலுக்கு ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் ரேடியன். சிம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஏடி. ஓகேங்களா, தலைக்கோணத்தோட யூனிட் வந்து ரேடியன், சிம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஏடி. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆரத்தின் அளவிற்கு சமமான நீளம் கொண்ட வட்டவில் தான். இதுதான் வந்து எஸ் வட்டவில். எதுக்கு ஈக்குவலாக இருக்கு, ஆரத்துக்கு வந்து ஈக்குவலாக இருக்கு. ஓகேங்களா, ஆரத்துக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தக்கூடிய கோணம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியன் தான். இங்கே ஏற்படுத்தக்கூடிய இந்த கோணம் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க ரேடியன் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ரேடியன். ஓகேங்களா, இதுல இருந்து எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின். சரிங்களா, ஸோ வட்டத்திற்கு சமமான, வட்டத்தின் ஆரத்திற்கு சமமான வட்டவிலானது. இப்போ இங்கே ஒரு 5 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் 5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இது ஏற்படுத்தக்கூடிய கோணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியன். ஓகேங்களா, சப்போஸ் வந்து இது ஒரு 4 சென்டிமீட்டர், இது ஒரு 5 சென்டிமீட்டர் அப்படின்னா இது ஏற்படுத்தக்கூடிய கோணம் வந்து ஒரு ரேடியன்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. ஓகேங்களா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் பை ரேடியன் அப்படின்னு என்னது 180 டிகிரி. பை ரேடியன் அப்படின்னு என்னது 180 டிகிரி. ஸோ இங்கே நமக்கு 1 ரேடியன் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த பை அப்படியே கீழே இருக்கங்க. ஸோ 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிவைடட் பை பைன்னு வந்துடும். இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மெமரி பண்ணிக்காங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி 2 நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 டிகிரி என்பதே ரேடியனாக மாற்று. ஓகே, 60 டிகிரி என்பதே ரேடியனாக மாற்று. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ பை அப்படின்னு நமக்கு என்னன்னு தெரியும், பை அப்படின்னு நமக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஓகேங்களா, ஸோ இதில் நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 60 மட்டும் வேணும். ஓகேங்களா, ஸோ இங்கே 60 பெருக்கிக்காங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 60 பெருக்கிக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 180 அப்படியே கீழே இருக்காங்க, பை இன்ட்டு 60 டிவைட் பை 180 போட்டு ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், பை 3 வரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். புரியுதுங்களா? புரியுதுங்களா? எஸ் சார். புரியுது சார். நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நல்லா ஈஸியாக சொல்கிறேன் பாருங்க. பை அப்படின்னா 180 டிகிரி தேவை. பை அப்படின்னா நமக்கு என்னது 180 டிகிரி. பை அப்படின்னா 180 டிகிரி. ஓகேங்களா, பை ரேடியன் தான். ஓகேங்களா, பை ரேடியன் வந்து 180 டிகிரி அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்க, 60 டிகிரி கேட்குறாங்க. ஸோ 60 தேவை. இந்த 180 சும்மா அப்படியே ரஃபாக வச்சுக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஈக்குவல் இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடில் என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே ரைட் சைடில் படிக்கிறோம். இங்கே 60 போட்டுக்காங்க, இங்கே பை போட்டுக்காங்க. ஸோ நமக்கு என்ன தேவை, 60 டிகிரி தேவை. ஸோ 60 டிகிரி அப்படின்னா பை இன்ட்டு 60 டிவைடட் பை 180 போட்டுக்காங்க. 6 3 18. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், 30 வரும். ஸோ அப்போனா 60 டிகிரி ஆனது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், பை டிவைடட் பை 30க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ சொல்ல போனால் பை அப்படின்னா 360 டிகிரி, பை பை 2 அப்படின்னா நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி. ஓகேங்களா, பை பை 3 அப்படின்னா 60 டிகிரி, பை பை 4 அப்படின்னா நமக்கு என்ன வரும், 45 டிகிரி. அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா, பை அப்படின்னா 180 டிகிரி, இது வந்து நமக்கு என்ன வரும் 90 டிகிரி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும் 60 டிகிரி. ஓகேங்களா, இது வந்து 45 டிகிரி. இது புரியுதுங்களா? எஸ் சார். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
π/4 ரேடியன் என்பதை டிகிரியாக மாற்று. ஓகேங்களா, எதுவும் பண்ணாதீங்க, π/4 இருக்கு. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுங்க, 180/4 போட்டுக்காங்க. பை அப்படின்னா நமக்கு என்னது 180 தானே, இப்போதானே பார்த்தோம், π = 180. ஸோ அப்படின்னா 4 கேன்சல் பண்ணி நமக்கு என்ன வரும், 45 வரும். ஓகேங்களா, ஸோ அது இங்கே சொன்னேன், π/4 அப்படின்னா 45 தான். π/4 நமக்கு என்ன வரும், 45. ஓகேங்களா, இது ரெண்டும் நல்லா பார்த்து, இது ரெண்டு எக்ஸாம்பிள் கேட்குற கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ ஒரு 3 கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அட்மிட் கொடுத்துக்கிறேன், ஒவ்வொரு தடவை பிட்டு பிட்டா வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மின் நூட்டத்தின் அலகு. ஆம்பியர் சார். மின்னோட்டமா மின்னூட்டமா சார்? மின்னூட்டம் கூலும். மின்னோட்டம் அப்படின்னா என்னது, கூலும். ஓகேங்களா, இங்க நல்லா புரிஞ்சுக்காங்க, மின் நோட்டம். ஓகே, மின் நோட்டம் அப்படின்னு கேட்டா கண்ணை மூடிட்டு ஆம்பியர் போட்டுக்கோங்க. இங்க அப்படியே மின் நூட்டம்னு கேட்டுருவோம் சில டைம். நாங்கள் ஸ்கூல்ல கொஸ்டின் எடுக்கும்போது இப்படி தான் எடுப்போம், மின் நோட்டம் கேட்போம். ஸோ நமக்கு என்ன வரும், கூலும். ஸோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏ பி சி டின்னு கொடுக்கும்போது மின் நூட்டத்தின் எஸ்ஐ அலகு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஆம்பியர் கொடுத்துருவான், இங்கே கூலும் கொடுத்துருவான், இங்கே கெல்வின் கொடுத்துருவான், இங்கே மோல் கொடுத்துருவான். ஸோ எக்ஸாம் எழுதும்போது என்ன பண்ணுவோம், ஆகா கொஸ்டின் ரொம்ப ஈஸி, டிக் பண்ணுறா ஏவ அப்படின்னு டிக் பண்ணிடுவோம். வந்து இங்கே பார்க்கும்போது தான் இந்த லெட்டர் தான் நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடிய லெட்டர். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால் பண்ணுவாங்க, சார் நான் டெட்டில் 82 மார்க்குக்கு 81 தான் சார் எடுத்திருக்கேன். ஸோ இது மாதிரி தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணாமல் இருந்தது அப்படின்னா பாஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த 1 மார்க் தான் உங்கள் லைஃபே மாற்றுது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் டெட்டு பேப்பர் 1 படித்தாலும் சரி, பேப்பர் 2 படித்தாலும் சரி, ஒரே டைம் தான் எக்ஸாம் எழுதணும், ஒரே டைமில் பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். ஓகேங்களா, இந்த வருஷம் டெட் எழுதிட்டு அடுத்த வருஷம் டெட் எழுதிட்டு திரும்ப அடுத்த வருஷம் டெட் எழுதவே கூடாது. ஓகேங்களா, டெட்டு பேப்பர் 1 நல்ல சான்ஸ். இங்கே படிக்கிறத அப்படியே எஸ்டியில் படிக்க போகிறீங்க, திரும்ப அடுத்த வருஷம் எஸ்ஜிடி எக்ஸாம் வரப்போகுது, ஒரு 1000 வேகன்சி மேலே வரப்போகுது, நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணி வேலை வாங்கிக்கலாம். சார் நீங்கள் டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க, யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுங்க ஆர் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து எழுதுங்க. ஓகேங்களா, ஒரே டைமில் படித்து பாஸ் பண்ணிடணும். ஓகே, நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடிக்கு வந்து டெஸ்ட் பேஜ் நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வீக் இதே சண்டே வந்து எக்ஸாம் எழுத போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ உங்களுக்கு காமனாக போடுவோம், அப்போ நான் பேசிக்கலாம் அதை பற்றி. ஓகேங்களா, ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க, கொஸ்டினை கையை வச்சு படிக்கணும். மின்னோட்டத்தின் அலகு என்ன, மின்னோட்டத்தின் அலகு என்ன, எது கேட்குறனோ அதை கரெக்டாக டிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாமில் 1 மார்க் நீங்கள் அதிகமாக எடுத்துடலாம். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, செகண்டு, 2 அவகோட்ரா நம்பரோட வேல்யூ வந்து என்ன? 1.62 6.023 into 10⁻²3. 6. ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு அவகேட்ரா எண் அப்படின்னா 6 something வரும். 2 அவகேட்ரா எண் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 மாறிடும். அவ்வளோதான், பின்னாடி தான் விட்டுருங்க. 10 டைம் மல்டிப்ளை பண்ணுமா, 2 இருக்கா, ஸோ என்ன பண்ணும், 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். புரியுதுங்களா? எஸ் சார். ஓகேங்களா, புரியுதுங்களா? சரி, ஒளித்திறனின் எஸ்ஐ அலகு வந்து என்ன? லூமன். கேண்டிலா. வெரி குட், வெரி குட், லூமன். ஒளித்திறனின். ஓகேங்களா, ஒளித்திறனின் எஸ்ஐ அலகு வந்து என்னன்னு கேட்டாங்க, லூமன். ஓகேங்களா, கண்ணை மூடிக்கிட்டு ஒளித்திறனுக்கு பதிலாக ஒளிச்செறிவு போட்டிங்க அப்படின்னா தப்பு. சயின்ஸில் தப்பு பண்ண ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. ஸோ 3 கொஸ்டின் பார்த்தோம். என்னென்னு பார்த்தோம், மின் நூட்டத்தின் அலகு கூலும். ஓகேங்களா, இப்படி போடுவாங்க, கூலும்னு எழுதுவாங்க. ஓகேங்களா, 2 அவகோட்ரா நம்பர்னு கேட்டாங்க அப்படின்னா 12. 2லாம் கேட்க வாய்ப்பே கிடையாது. இங்கே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்டால் மட்டும் தான் கேட்பாங்க. ஓகேங்களா, ஒரு அவகேட்ரா என்னோட வேல்யூ வந்து கேட்பாங்க, ஒரு மோல் எத்தனை அணுக்களுக்கு கேட்பாங்க, அவ்வளோதான் இந்த 2 கொஸ்டின். ஒளித்திறன் அல்லது ஒளி பாயத்தோட எஸ்ஐ அலகு கேட்டாங்க அப்படின்னா லூமன். சரிங்களா, ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம், அடுத்த டாபிக் போயிடலாம். திண்மக்கோளம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். திண்மக்கோளம் அப்படின்னா 3 தளங்கள் ஒரு இடத்துல மீட் பண்ணிச்சு அப்படின்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள். ஓகேங்களா, ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்ளுமானால் அது என்ன சொல்லுவாங்க, திண்மக்கோளம் சொல்லுவாங்க. அதோட எஸ்ஐ யூனிட் தான் முக்கியமானது, ஸ்டேடியன். 2D அப்போ 2 வந்துச்சு அப்படின்னா ரேடியன், 3 வந்துச்சு அப்படின்னா ஸ்டேடியன். ஓகேங்களா, 3 வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும், ஸ்டேடியன் வரும். சிம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SR. ஓகேங்களா, புரியுதுங்களா? ஓகே, இது எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். 1995ஆம் ஆண்டு. ஓகேங்களா, அது வரைக்குமே அந்த தலக்கோணமும் திண்ம கோணமும் எங்க இருந்துச்சு,
துணை அளவு இருந்துச்சு. இந்த டேபிள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 7க்கு அடுத்தது இங்கே துணை அளவுன்னு போட்டு தலைக்கோணம் திண்மக்கோணம் போட்டிருப்பாங்க. 1995க்கு அப்புறம் அது என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்து வழி அளவு வந்து சேர்த்திட்டாங்க. ஓகேங்களா, இது வந்து எக்ஸாமில் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. எந்த ஆண்டு திண்ம கோணமும் தலைக்கோணமும் வழி அளவு அப்படிங்கிற பட்டியலில் வந்து சேர்க்கப்பட்டாங்க? 1995 எக்ஸாமில் கேட்பாங்க. மார்க் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகே. அடுத்துமா இந்த டேபிள் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. 2 அப்படின்னா தலைக்கோணம், 3 அப்படின்னா திண்மக்கோணம். ஷார்ட்டாக படிச்சுக்கணும். ஓகேங்களா, இது வந்து 2D, இது வந்து பார்த்தீங்கன்னா 3D, அவ்வளோதான். இது வந்து ரேடியன், இது வந்து ஸ்டேடியன். இதெல்லாம் படிக்கவே தேவையில்லை. முன்னாடி பார்த்த கான்செப்ட் அப்படியே படிச்சுக்காங்க. ஒரு லெசனை மினிமம் எத்தனை டைம்ஸாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். 5 டைம்ஸ் படிக்கணும். இந்த பாடத்தை நீங்கள் எத்தனை டைம் படிக்கணும்? 5 டைம் படித்தா தான் படித்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் ஆகும். செகண்ட் டைம் படிக்கும்போது 1 ஹவர் ஆகும். தேர்ட் டைம் படிக்கும்போது 30 மினிட்ஸ் ஆகும். ஃபோர்த் டைம் படிக்கும்போது 10 மினிட்ஸ். ஃபிஃப்த் டைம் படிக்கும்போது 5 மினிட்ஸ். அவ்வளோதான். ஜஸ்ட் அந்த பேஜை மட்டும் திருப்பினா போதும். இந்த பேஜை மட்டும் திருப்பினா போதும். அதான் அவ்வளோதான், முடிச்சு அடுத்து அவ்வளோதான். அப்படி வேகமாக என்ன பண்ணும், நீங்கள் ரிவிஷன் படிக்கணும். ஸோ ஃபஸ்ட் டைம் நல்லா படிச்சிங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் படிக்கும்போது ஜஸ்ட் 5 மினிட்ஸ். இதெல்லாம் பார்த்தா ரிவிஷன் தான். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு லெசனை மினிமம் வந்து 5 டைம்ஸ் படிக்கணும். அந்த 5 டைம்ஸை படிச்சிங்க அப்படின்னா அந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதே 2 ஹவர்ஸ் இருக்காது, ஜஸ்ட் 5 மினிட்ஸ் மட்டும் தான் எடுக்கும். சரிங்களா? ஸோ தலைக்கோணம் திண்மக்கோணம் பார்த்துட்டீங்க. இதை மேட்ச் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். இது வந்து மேட்சில் கேட்கலாம், கூற்று 1 கூற்று 2ல் கேட்கலாம். ஓகேங்களா, இல்லை எம்சிக்யூக்குள்ள வந்து கேட்கலாம். எம்சிக்யூக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடிகாரங்கள். இது ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. ஓகேங்களா, ஸோ கடிகாரம் கடிகாரம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைமை மெஷர் பண்ணுறது. ஓகேங்களா, இரு கால இடைவெளியை வந்து பார்த்தீங்கன்னா அளப்பதற்கு கடிகாரம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ காட்சியின் அடிப்படை அப்படின்னா டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒப்புமை வகை அனலாக் கொடுத்துருப்பாங்க. இது சும்மா ரீட் பண்ணி பார்த்துக்காங்க. இது வந்து அனலாக் கிளாக்கும்போம், இது வந்து டிஜிட்டல் கிளாக்கும்போம். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் கிளாக். வீட்டில் மாட்டிட்டு பார்த்தீங்களா, இதை வந்து சின்ன மூல் மணி பார்க்கறதுக்கு, அதில் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நிமிட மூல், இதை வந்து வினாடி மூல் சொல்லுவோம். இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இது வந்து டிஜிட்டல் கிளாக் படிச்சுக்காங்க. இதில் எது சார் முக்கியம்? இங்கே இருக்கிறான் பார்த்தீங்களா, இந்த குவாட்ஸும் இங்கே இருக்கிறான் பார்த்தீங்களா இந்த அணு தான் முக்கியம். ஓகேங்களா, குவாட்ஸ் கடிகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிகத்தை பயன்படுத்தி தயாரிப்பாங்க. அணு கடிகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அணுவை பயன்படுத்தி தயாரிப்பாங்க. இங்கே எது எக்ஸாமில் கேட்பான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கேட்பாங்க. குவாட்ஸ் கடிகாரத்தின் துல்லியத்தன்மையானது எவ்வளவு இருக்கும்? ஆப்ஷன் ஏ 10⁻3, ஆப்ஷன் பி 10⁻6, ஆப்ஷன் சி 10⁻9. ஓகேங்களா, ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா 10⁻30. ஸோ எது ஆன்சர் வருங்க? 10⁻9. ஓகேங்களா, 10⁻9. இதுதான் கொஸ்டின் கேட்பாங்க, வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் நிறைய படிச்சாங்க. ஓகேங்களா, இவை குவாட்ஸ் எனப்படும் படிகத்தினால் கட்டுப்படுத்தப்படும் மின்னணு அலைவுகள் மூலம் இயங்குகின்றன. ஓகேங்களா, அந்த படிகமானது அதிர்வடைஞ்சிச்சு அப்படின்னா அது மூலமா டைம் ஆனது துல்லியமா மெஷர் பண்றோம். ஓகேங்களா, இயந்திரவியல் அப்படின்னா மெக்கானிக்கல். ஓகேங்களா, ஸோ நாம் யூஸ் பண்ணக்கூடிய அனலாக் வாட்சை விட இதோட துல்லியத்தன்மையானது 10⁻9 மடங்கு எப்படி இருக்கும், நல்ல துல்லியத்தன்மையா இருக்கும். ஓகேங்களா, 10⁻2 அப்படின்னாவே என்ன 2 ஜீரோ போட்டுக்கணும். ஓகேங்களா, 100 செகண்ட். இது 10⁻9 அப்படின்னா பின்னாடி 9 ஜீரோ போட்டுக்காங்க. அத்தனை டைமை மெஷர் பண்ணிச்சு அப்படின்னா அதில் 1 செகண்ட் மட்டும் தான் தப்பாக இருக்கும். ஓகேங்களா, அது மாதிரி மீனிங். ஸோ இன்னொரு கொஸ்டின், அணு கடிகாரத்தின் துல்லியத்தன்மை எவ்வளவு இருக்கும்? அவ்வளோதான், இதுதான் 10⁻13 வினாடி. இது 2 தான் கொஸ்டின் கேட்பாங்க, வேற எதுவுமே கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணிக்காங்க. புரியுதுங்களா? அணு கடிகாரம் என்ன யூஸ் பண்ணுவாங்க? அணுவோட அதிர்வுகள் மூலம் டைம் ஆனதை மெஷர் பண்ணுவாங்க. அணுவோட அதிர்வுகள் மூலம் டைம் ஆனதை மெஷர் பண்ணுவாங்க. புரியுதுங்களாமா சார்? புரியுதுங்களா சார்? புரியுது சார். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎம்டி. ஓகேங்களா, கிரீன்விச் சராசரி நேரம். அதே மாதிரி வந்து ஐஎஸ்டி. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய திட்ட நேரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
ஸோ இந்த கிரீன்விச் அப்படிங்கிற இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த கிரீன்விச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது? லண்டனில் இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. அங்கே இருக்கக்கூடிய வானியல் ஆய்வு மையத்தின் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராயல். ஸோ இதுதான் 0 90 180. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 270 வரும். ஓகேங்களா? திரும்ப 360 வந்துடும். இந்த 0 டிகிரி ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரீன்விச் அப்படிங்கிற இடம். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரீன்விச் டைம்னு சொல்லுவாங்க. இந்த கிரீன்விச் டைம் ஆனது இந்திய டைமோட எவ்வளோ முன்னாடி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5:30 மணி. ஓகே, இவ்வளோ நேரம் வந்து முன்னாடி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த லொக்கேஷன் மட்டும் முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ இந்த 360 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 360 இருக்குங்களா, அதை 24 மணி நேரம் பிரிச்சிங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 டிகிரி. இந்த 5 டிகிரி வந்துச்சு அப்படின்னா 1 மணி நேரம், 30 டிகிரி 2 மணி நேரம், இது மாதிரி டைம் ஆனது மெஷர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கூடிய மிர்சாபூர். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டைமை மெஷர் பண்ணக்கூடிய இடம். ஓகே, ஐஎஸ்டிமோ. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. மார்க் பண்ணி வச்சுக்காங்க. ஐஎஸ்டி வந்து எதுக்குள்ள இருக்கும்? கிரீன்விச் டைமோட 5.5 மணி நேரம் முன்னாடி இருக்கும். புரியுதுங்களா? சப்போஸ் அந்த தீர்க்க கோடோட ரேஞ்ச் கேட்டாங்க அப்படின்னா 82.5 டிகிரி மார்க் பண்ணி வச்சுக்காங்க. சார் இது புரியுதுங்களா சார்? புரியுது சார். புரியுதுங்க சார். கிரீன்விச் அப்படின்னா ஸ்டார்டிங் பண்ணக்கூடிய இடம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரி. ஓகேங்களா? ஐஎஸ்டி அப்படின்னா எங்கே இருக்குது? 82.5 டிகிரியில் வந்து இருக்குது. அது எந்த லொக்கேஷனில் இருக்குது? மிர்சாப்பூர் அப்படிங்கிற லொக்கேஷனில் இருக்குது. எந்த சப்போஸ் ஸ்டேட் கேட்டாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா? ஒரு சிம்பிளாக கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ கிரீன்விச் வந்து டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 ஹவர்ஸ் அப்படின்னா அதை வந்து இந்தியா டைமில் சொன்னாங்க அப்படின்னா என்ன பண்ணும், அதை கூட 2 ஆட் பண்ணிக்கோங்க. 7.30 ஹவர்ஸ் அவ்வளோ முடிச்சு. ஓகே, 24 ஹவர்ஸாக கொடுத்தாங்க அப்படின்னா இப்படி மாற்றிக்காங்க. சரிங்களா? அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துல்லியத்தன்மை. அடுத்த டாபிக் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா துல்லியத்தன்மை. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு பையன் இருக்கான், அந்த பையன்கிட்ட வந்து இது மாதிரி ஒரு வில்லை கொடுத்து அதோட சென்டர் பையனில் வந்து சரியாக குத்துங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அவன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வில்லை எடுத்து அந்த அந்த இடத்துல அடிக்கிறான். எல்லாமே ஒரே இடத்துல அடிச்சு அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கு? துல்லியமாக இருக்கு. ஓகேவா? அதே எப்படி இருக்கு? சிறந்த நுட்பமாக இருக்கு. எங்கே அடிக்க சொல்கிறோமோ அங்கேயே கரெக்டாக அடிச்சிட்டான். இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு மர ஸ்கேல் இருக்கு, இல்லைன்னா ஒரு பில்டிங் இருக்கு அப்படின்னா அதோட நீளத்தை அளக்கணும். இது நீளம் வந்து 10 மீட்டர் இருக்கு அப்படின்னா ஒரு பையன் இருக்கான், தம்பி இதை போய் அளத்தம்பின்னு சொல்கிறோம். அவன் போய் என்ன பண்ணுவான்? அளப்பான். அளந்துட்டு சார் 9.9 மீட்டர் இருக்கு சார், 10.1 மீட்டர் இருக்கு சார். இப்போ 2 டைம் அளக்க சொல்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 9.1 சொல்கிறான். இன்னொரு பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10.1 சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதோட நுட்பம். ஓகேங்களா? அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர். ஒரு தளக்கும் போது 9.9 இருக்கு, இன்னொரு தளக்கும் போது 10.1 இருக்கு. ஓகேங்களா? ஸோ அளக்கக்கூடிய எல்லாருமே 9.99 அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது வந்து சிறந்த நுட்பம். ஓகே, ஆனால் துல்லியத்தன்மை கிடையாது. ஓகேங்களா? இந்த டயக்ராம் பார்த்தா புரிஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கு? சிறந்த நுட்பமாகவும் இருக்கு, சிறந்த துல்லியத்தன்மையும் இருக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துல்லியத்தன்மையே கிடையாது. இங்கே கரெக்டாக அளக்கலை, ஆனால் என்ன பண்ணியிருக்கான்? எல்லாருமே ஒரே இடத்துல வந்து அன்பை செலுத்தியிருக்காங்க. இது வந்து சிறந்த நுட்பமாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா துல்லியத்தன்மையும் இல்லை, சிறந்த நுட்பமும் இல்லை. இது ரொம்ப சும்மா பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். ஓகேங்களா? இது லைட்டாக நீங்கள் பார்த்துக்காங்க. அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக்கல், ரவுண்ட் அப். துல்லியத்தன்மை புரியுதுங்களா? புரியலீங்களா? புரியுது சார். புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே. புரியுது சார். புரியலீங்களா? ஸோ ஓகே, ஷார்ட்டாக சொல்ல பாருங்க. துல்லியத்தன்மை நுட்பம். ஓகேங்களா? ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல சென்டர் பாயிண்ட்ல நாம ஒரு வில்ல வச்சு அம்பை வந்து செலுத்தணும். ஓகேங்களா? கரெக்டா சென்டர்ல போய் அடிச்சு அப்படின்னா அதுதான் துல்லியத்தன்மை. 3 சான்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளால என்ன பண்ணா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இங்க அடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அம்பு இங்க, செகண்ட் அம்பு இங்க, தேர்ட் அம்பு இங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா துல்லியத்தன்மை இல்லை, ஆனா என்னவா இருக்கு? ஒரே இடத்துல அடிக்கிறான். ஸோ நுட்பமா இருக்கு. ஸோ 3 அம்பையும் ஒரே இடத்துல அடிச்சா அப்படின்னா எப்படி இருக்கு? துல்லியத்தன்மையாகவும் இருக்கு, நுட்பமாகவும் இருக்கு. இப்போ புரியுதுங்களா?
புரியுது சார். எஸ் சார், கிளியர். ஓகேங்களா? மூணாவது ஒரு ஆள் இருக்கான், ஆகாவளி. அவன் ஒரு அம்பை கொடுக்குறோம், 3 அம்பு கொடுக்குறோம். என்ன பண்ணா, ஒன்று இங்கே அடிக்கிறான், ஒன்று இங்கே அடிக்கிறான், ஒன்று இங்கே அடிக்கிறான். ஸோ இது என்னவா இல்லை, துல்லியத்தன்மை அப்படின்னா சென்றாவும் இல்லை, நுட்பம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஒட்டுக்காவும் இல்லை. ஓகேங்களா? அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இதில் மேபி டயக்ராம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம், அல்லது துல்லியத்தன்மைக்கும் நுட்பத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ துல்லியத்தன்மை அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் துல்லியத்தன்மை. ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா நீளத்தை அளக்கும்போது 10 மீட்டர் வருது அப்படின்னா, அளக்கும்போது சார் இது 10 மீட்டர் இருக்குது சார்னு சொன்னா அப்படின்னா இதுதான் துல்லியத்தன்மை. ஓகேங்களா? நுட்பம் அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 டைம் அளக்குறான், ஃபர்ஸ்ட் டைம் 10 மீட்டர், செகண்ட் டைம் 10 மீட்டர், தேர்ட் டைம் 10 மீட்டர் இருந்துச்சு அப்படின்னா இது துல்லியத்தன்மையாகவும் இருக்குது, நுட்பமாகவும் இருக்குது. ஓகேங்களா? இதுதான். ஓகேங்களா? இதுதான் துல்லியத்தன்மை, நுட்பம். ஓகே, நம்மளோட ஒரிஜினல் வேல்யூக்கு எவ்வளோ நெருக்கமாக இருக்கோ அதுதான் துல்லியத்தன்மை. நுட்பம் அப்படின்னா அந்த வேல்யூ எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது அதுதான் நுட்பம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக்கல், ரவுண்ட் அப். ஓகே, அதுவும் நல்லா தெரியும். ஓகேங்களா? ஸோ 9.45 இருக்குது, 9.41 இருக்குது. இதை வந்து ரவுண்ட் அப் பண்ண நமக்கு என்ன வரும், ஒரு டெசிமல் டிஜிட்டில். ஓகேங்களா? 9.5 வரும். இதை ரவுண்ட் அப் பண்ண நமக்கு என்ன வரும், 9.4 வரும். இதான ரவுண்ட் அப்பு, அப்படிதான் சார்? ஆமாங்க சார். புரியுதுங்களாமா? எஸ் சார். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக கொஸ்டின் கேட்பான். ஓகே, என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி 1.864. ஓகேங்களா? இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் முக்கியம். நம்மளால என்ன பண்ணோம், அவசரப்பட்டுருவோம். இந்த அவசரம் தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஆன்சர் வந்து 1.9, 2, 1.86, 1.85. கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.864 என்ற எண்ணை 2 தசம இலக்கங்களுக்கு முழுமைப்படுத்துக. என்ன கொடுத்துருக்கான், 2 தசம இலக்கம். ஓகேங்களா? ஸோ இது வந்து டெசிமல் பாயிண்ட் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் தசம இலக்கம், இது செகண்ட் தசம இலக்கம், இது 3வது தசம இலக்கம். ஓகேங்களா? ஸோ 2வது தசம இலக்கம் அப்படின்னா இதுக்கு வந்து முழுமைப்படுத்த சொல்லியிருக்கான். ஸோ ஆன்சர் என்னமா வரும், 1.86 சார். என்ன வரும், 1.8. ஓகேங்களா? 1.86 தான் ஆன்சர். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்களா, ரொம்ப ஈஸியா இதுமாரி கொஸ்டின் கேட்பாங்களா. ஸோ 1.8 அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் டிஜிட் வச்சுக்கலாம், இது செகண்ட் டிஜிட்டை வச்சுக்கலாம். இதை முழுமைப்படுத்த நமக்கு என்ன வரும், 2. ஆப்ஷன் பியை போடு, அவ்வளோதான். அவன் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் இப்படி ஃபாலோ பண்ணிட்டு போயிடும். வந்து பார்த்தா ஐயோ போச்சு, ஒரு மார்க்கில் போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். நல்லா தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து அடிச்சிடலாம். புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே, இதில் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பான். ஒரு கொஸ்டின் இப்போயும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். 1.868 என்ற எண்ணை 2 தசம இலக்கங்களுக்கு அப்படின்னா இது வரைக்கும். ஸோ 1.86 ரவுண்ட் அப் பண்ண நமக்கு என்ன வரும், 1.87. அவ்வளோதான். சயின்ஸை பொறுத்த வரைக்கும், ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நல்லா புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா கிளாஸு? புரியுது சார். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? நான் கேட்குற ஆன்சர் பண்ணுறீங்களா, எல்லாம் பண்ணுறீங்களா? ஸோ ஓகே, நான் ஃபஸ்ட்டு கேட்குற கொஸ்டின் வந்து கலைச்செல்வி, அவங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கலைச்செல்வி இருக்கீங்களா? கேளுங்க சார், தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்றோம். சரி, ஓகே, நான் கேட்குறேன், தெரிஞ்சுங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? கிளாஸ் எடுப்பேன். ஓகே, எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ கொஸ்டின் கேட்போம். ஸ்கூலில் கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9th கிளாஸ் இல்லை 12th ஸ்டாண்டர்ட் கேட்போம். ஆம்பினோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்டாச்சுக்கா, சார்னால கை தூக்குவோம். ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கை தூக்குவோம். அடுத்த கொஸ்டின் கேட்பேன், அதே 10 ஸ்டூடெண்ட்ஸ் கை தூக்குவோம். அடுத்த கொஸ்டின் கேட்பேன், எல்லாமே கை தூக்குவோம். நோட் பண்ணேன், என்னடா எல்லாருமே கை தூக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை மட்டும் பிக் பண்ணேன். அடுத்த கொஸ்டின் அவனை கை தூக்குறான், ஆன்சர் கேட்டால் முழிக்கிறான். ஸோ எல்லாருமே தூக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கை தூக்குவாங்க, ஆனால் படிச்சிருக்க மாட்டாங்க, புரிஞ்சிருக்காது. ஸோ ஒருத்தர் கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்பேன், அவங்க ஆன்சர் பண்ண மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.457 இதை வந்து ஒரே ஒரு டிஜிட்ல ரவுண்ட் அப் பண்ண ஆன்சர் என்ன? 1.5 சார். 1.5. நான் தசம சொல்ல ஒரே ஒரு டிஜிட் மட்டும் தான் இருக்கும். 1 சார். வெரி குட். என்ன ஆன்சர் வரும்? 1. ஒரு தசமத்துக்கு ரவுண்ட் அப் பண்ணா 1.5. 2 தசமத்துக்கு ரவுண்ட் அப் பண்ணா 1.46. புரியுதுங்களா? சார் ஒரு நம்பருக்கு அத முழுமைப்படுத்தினா 1.5ங்கிறது நமக்கு அங்க 2 ஒரு தசமத்துக்கு வந்து முழுமைப்படுத்தினா 1.5 வரும். இது இல்ல தசமத்துக்கு இல்ல சார், ஒரு நம்பருக்கு. ஒரு நம்பருக்கு முழுமைப்படுத்தினா 1 தான் வரும். புரியுதுங்களா? இல்ல பாயிண்ட்க்கு அப்புறம் 5 இருக்குல சார், அதனால கேக்குறேன். அத ரவுண்ட் அப் பண்ணிட்டேமே. ஒரு நிமிஷம் நான் பார்க்கறேன், அட்மின் கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 4 தான் இருக்குங்க. அம்மா புரியுதுங்களாமா? அது ஓகே சார். இப்போ நம்ம பேக்ல இருந்து நம்ம ரவுண்ட் அப் பண்ணிட்டு வரும்போது அது 5 அது வரவே கூடாது. சப்போஸ் நம்ம கேக்கும்போது இங்க கம்மியா கொடுத்துறோம், இங்க 2k கொடுத்துறோம். ஓகேங்களா? நீங்க சொல்றது புரியுதுங்க. இங்க வந்து 1.457 ஒரு 2 ன்னு கூட கொடுத்துறோம். ஓகே, அப்படி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா முன்னாடி ரவுண்ட் அப் பண்ணாமே தான் கொடுப்போம் क्वेश्चंस. ஓகேங்களா? ஓகே ஓகே சார். ஓகே சரி, ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மோட இதயம் வந்து தோராயமா ஒரு நிமிஷத்துக்கு வந்து எத்தனை டைம் துடிக்குது? 72 முறை. 72 வந்து புக்ல கொடுத்திருப்பான். 72 to 75 புக்ல கொடுத்திருப்பான். இந்த क्वेश्चंस வந்து கேட்க மாட்டான். ஓகேங்களா? ஏன்னா தோராயமா வந்து பாத்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க. எது அக்யூரேட் சொல்லுங்க. பல்ஸ் தான் சார் 75. ஆமாங்க. ஒரு நாளில் மனித இதய துடிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ். இந்த क्वेश्चन கேட்க மாட்டான். ஓகே, இது மாதிரி டவுட்டா இருக்கிறது வந்து क्वेश्चन கேட்கவே மாட்டான். ஓகேங்களா? நான் புக்ல இருந்துச்சு, சப்போஸ் நடத்தல அதான் கேட்ட क्वेश्चन. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படின்னா வெப்பநிலையின் SI அலகு வந்து என்ன? கெல்வின். ஒரு பொருளின் SI அலகு வந்து என்ன? மோல். ஓகேங்களா? குவார்ட்ஸ் கடிகாரத்தின் துல்லிய தன்மை வந்து என்ன? 10 power 9. ஓகே, 10 power 9. ஓகே, இன்னொரு என்ன இருக்குது? 10 power 13 இருக்கு. இது ரெண்டு தான், வேற எதுவுமே கிடையாது. இது படிகம் யூஸ் பண்றாங்க, இது வந்து அணு யூஸ் பண்ணாங்க. இத மட்டும் தெரிஞ்சுக்காங்க, வேற எதுவுமே கிடையாது. கிரீன்விச் அப்படிங்கிற இடமானது எங்க இருக்கு? எந்த ஸ்டேட்ல, எந்த கண்ட்ரில இருக்கு? ஓகேங்களா? இங்கிலாந்து நாட்டுல கூடிய லண்டன் நகர்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? சோ இந்தியாவுல இருக்கக்கூடிய அந்த திட்ட நேரமானது எந்த மாநிலத்துல இருக்கு? மிர்சாப்பூர். ஓகேங்களா? அங்க இருக்கக்கூடிய வந்து தீர்க்க ரேகையோட கோணம் கேட்டாங்கன்னா 82.5 டிகிரி. ஓகேங்களா? ஓகே, ஐஎஸ்டி டைம் கேக்குறாங்க. ஓகேங்களா? கிரீன்விச் டைம் கொடுத்துட்டு ஐஎஸ்டி கேட்டாங்க அப்படின்னா 5.3 வந்து ஆட் பண்ணிக்காங்க. நீங்க போட்டுப்பீங்க திருவள்ளுவர் ஆண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இயர் 31 ஆட் பண்ணி பாத்தீங்களா? அதை வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இங்க வந்து ஆட் பண்ணி போட்டுக்கணும். சரிங்களா? ஓகே சார். ஓகே, வேற என்ன முக்கியமானது இதுல எக்ஸாம் கேட்குற கொஸ்டின்ஸ்? ஓகே, இப்போ வந்து 4 கூலும். ஓகே, 4 கூலும் மின்னோட்டமானது 10 வினாடிகள். ஓகே, 10 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயர்ல போச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மின்னோட்டத்தின் அளவு சொல்ல போகலாம். 0.4. வெரி குட், சூப்பர்மா. 0.4 ஆம்பியர். 0.4 ஆம்பியர். ஓகேங்களா? அதே क्वेश्चन 4 கூலும் மின்னோட்டமானது ஒரு நிமிடத்துக்கு பாஞ்சுனா மின்னோட்டத்தின் அளவு சொல்ல போகலாம். 60 ஆல டிவைட் பண்ணு சார். 4 கூலும் 0.4 தான் சார். ஆன்சர் 0.4. ஆன்சருங்க 0.4 சார். தப்பு. 4 சார். இது 10th இருக்கு. ஓகேங்களா? 10th இது மாதிரி பேசிக் क्वेश्चन இருக்கு. நான் என்ன சொல்லிருக்கேன்? 4 கூலும் மின்னோட்டமானது ஒரு நிமிடம். ஓகேங்களா? நல்ல முக்கியமானது நிமிடம். ஓகே, என்ன பண்ணுவோம்? நிமிடம் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 60 வினாடிக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? சோ I = Q/T. ஐயோட வேல்யூ என்னது? Q ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துட்டாங்க. டைம் வந்து பாத்தீங்கன்னா என்னது? 60 இருக்கு. சோ ரெண்டு நம்ம கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்? 0.06 ஆம்பியர். புரியுதுங்களா?
எப்படி சார் அது? ஓகேங்களா? எந்த ஒரு அலகும் எதுல இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐ யூனிட்ல இருக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. எதுல இருக்கணும்? எஸ்ஐ யூனிட்ல வந்து இருக்கணும். ஸோ இங்க டைம் பாருங்க, ஒரு நிமிடம் இருக்கா? ஒரு நிமிடம் அப்படின்னா எதுக்கு கன்வெர்ட் பண்ணோம்? செகண்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்காங்க. கன்வெர்ட் பண்ணிட்டு ஆன்சர் போடுங்க. சார் கொஸ்டின் இந்த அளவுக்கு டஃப்பாக கேட்பானா சார்? நோ, சான்ஸே கிடையாது. இங்க கியூவோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 120 கூலும் மின்னோட்டமானது ஒரு நிமிடம் பாய்ந்தால் அது வழியா செல்லக்கூடிய மின்னோட்டத்தின் அளவு என்ன? இப்ப சொல்லுங்க போலாம். 2 ஆம்ஸ்டாங் சார். இவ்வளவுதான் நம்ம கொஸ்டின் கேட்பான். எவ்வளவு படிக்க கொஸ்டின் கேட்பான்? இப்படிதான் கேட்பான். அப்படியே லட்டு மாதிரி அடிக்கலாம். ஓகேங்களா? லட்டு மாதிரி அடிச்சிடலாம். 120 மேல இருக்கும், கீழே 60 இருக்கும். 0 0 இங்க 2, அவ்வளவுதான் ஆன்சர். இது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. புரியுதுங்களா? புரியுதுங்க சார். ஓகே, தல கோணத்தின் எஸ்ஐ அலகு சொல்லுங்க பார்க்கலாம். ரேடியன் சார். ரேடியன் கோணத்தின் எஸ்ஐ அலகு சொல்லுங்க பார்க்கலாம். ரேடியன் பன்னாட்டு அழகுமுறை மீட்டிங் வந்து எந்த இயர் நடந்துச்சு? 1960. செவ்வாய்க்கோளை ரிசர்ச் பண்றதுக்காக அமெரிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ் கிளைமேட் ஆர்பிட் வந்து அனுப்புனாங்க. எந்த இயர் அனுப்புனாங்க? 1998 சார். வெரி குட். ஓகேங்களா? அது எப்போ வந்து செயல் இருந்துச்சுன்னா 1999 கேட்க மாட்டாங்க, எப்ப அப்படிதான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே, வேற என்ன இதுல முக்கியமா கேட்பான்னு பாத்தீங்க அப்படின்னா அம்மீட்டர் வந்து பக்க இணைப்பு இணைக்கணுமா தொடர் இணைப்பு இணைக்கணுமா? தொடர் இணைப்பு சார். வெரி குட் வெரி குட். அம்மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா தொடர் இணைப்பு இணைக்கணும். ஓல்ட் மீட்டர் வந்து அவ்வளவுதான். இதுல வேற எந்த கொஸ்டினுமே கேட்க மாட்டாங்க. இதை தாண்டி கொஸ்டின்ஸ் எதுவுமே வராது. ஓகேங்களா? ஓகே சார். சரி, ஓகே. இப்போ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய உங்களுக்கு வந்து ஃப்ரைடே வந்து டெஸ்ட். ஓகேங்களா? இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் ஆர் ஒரு 20 to 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் இருக்கும். ஒரு ரெடியாக வந்து இருங்க. புரியுதுங்களா? எப்போ டெஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ஃப்ரைடே வந்து டெஸ்ட். இது வந்து டெஸ்ட் ஸ்டூடெண்ட்க்கு. ஓகேங்களா? ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். நல்லா டெஸ்ட் எழுதுங்க, படிச்சு வந்துருங்க. ஓகேங்களா? எஸ் சார். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டெமோ கிளாஸ் மாதிரி தான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஒரு 5 minutes டைம் தரங்க. ஆன்லைன்லயே டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாமா சார்? எஸ், டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எழுதிக்கலாங்க. டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ்க்கு வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க? 12 மார்க்னா 12 மார்க். பிரிண்ட் அவுட் எடுத்து பண்ண வேண்டாம். என்னம்மா? பிரிண்ட் அவுட் எடுத்து பண்ண வேண்டாம். இது ஸ்லிப் டெஸ்ட் தான். உங்களுக்கு வந்து கடைசியாக ஒரு டெஸ்ட் வைப்ப நிறைய அப்போ பிரிண்ட் அவுட் எடுத்துக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் படிச்சுட்டு ஆன்லைன் எடுத்துமா எழுதி பார்த்துக்கலாம். வேற ஒரு சப்ஜெக்ட்ல டவுட் இருக்குங்களா சார்? சொல்லுங்கம்மா. சார் எனக்கு வந்து லிங்கே ஜாயின் ஆகல சார். 10:50க்கு மேல தான் ஜாயின் ஆச்சு. சரி, ஓகே. இந்த கிளாஸ் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேங்க. ஆப்ல அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? பாத்து மேக்ஸிமம் வந்துருங்க. ஓகேங்களா? ஏன்னா நான் சயின்ஸ் கிளாஸ் இல்லைங்க சார், லிங்க் ஜாயின் ஆகவே இல்லைங்க சார். நானும் 10 o'clockல இருந்தே ட்ரை பண்ணிட்டே தாங்க சார் இருந்தேன். ஜாயின் ஆகவே இல்லை. நான் மேக்ஸிமம் ஓகே நெக்ஸ்ட் டைம் கரெக்டா வந்துருங்க. ஓகேங்க சார். எல்லாமே அந்த சார் ரெக்கார்டிங் கிளாஸ் போட்டுருங்க சார். ரெக்கார்டிங் வீடியோ போட்டுருங்க சார். மேம் நான் போட்டுருங்க சார். மேக்ஸிமம் 90% டைப் பண்றோம் மேம். ஓகேங்களா? 90% டைப் பண்றோம். ரெக்கார்ட் கிளாஸ் வந்துருங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலை, நெட்வொர்க் ப்ராப்ளம், சப்போஸ் மைக் கீழ செல்லு தீர்ந்து போச்சு, இது மாதிரி ரெக்கார்ட் கிளாஸ் வராது. அதனால எதுவும் பண்ண முடியும் பண்ணி தரோம் சார். முடிஞ்ச வரைக்கும் போட்டுருங்க சார். ஏன்னா எனக்கும் லிங்க் கிடைக்கலீங்க. இப்பதான் எனக்கு கிடைச்சதுங்க. அதனால போட்டுருங்க சார். நம்பர் சேவ் பண்ணிக்கங்கம்மா. இப்போ என் நம்பர் சேவ் பண்ணிக்கங்க. நம்பர் சேவ் பண்ணாதான் இந்த லிங்க் ஓபன் ஆகும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே, நம்பர் சேவ் பண்ணல அப்படினா லிங்க் காமிக்காது. ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட் சார் இருக்கா? ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். கேளுங்கம்மா. சார் நேத்துக்கு ஈவினிங் 6:40க்கு ஒரு கிளாஸ் போட்டிருக்கீங்க. அப்ப என்ன சப்ஜெக்ட் சார் எடுத்தீங்க? மேம் இது வந்து எஸ்டிடி எக்ஸாம்க்கு ரிவிஷன் மேம் நடத்திருப்பாங்க. சரிங்க சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். நேத்து வந்து ஓல்ட் क्वेश्चंस மேம். நேத்து ஓல்ட் क्वेश्चंसலாம் வந்து சொன்னாங்க. ஓகே 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 மேம். சார் எஸ்சிடி குரூப்லன்னு சொல்றேன் சார். எங்களுக்கு இந்த மாதிரி மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு 5 நாள் வரலும் கொஞ்சம் மேக்ஸ் மட்டும் ஒரு 1 hour வந்து முக்கியமா உள்ள சயின்ஸ் மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க சார். ஓகே ஆமாங்க சார். ஓகே ஆமாங்க, மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் சார். மேக்ஸ் மட்டும் போட்டுறேன் ரிவிஷன் பாத்துக்கறேன் சார். சரி ஆமாங்க சார். சொல்லுங்க சார். எங்களுக்காக மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணா கொஞ்சம் பிராக்டீஸ் ஆகுற மாதிரி இருக்கும் சார். அத மட்டும் ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? என்னங்க சொல்லுங்க.
மாடல் எக்ஸாம் மாதிரி ஏதாவது கண்டக்ட் பண்ணா சார் எங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் கிடைக்கும்.